ஃப்ரெண்டுன்னா கை கொடு போதுமா சக்தி? புருஷன் பொண்டாட்டி அனுப்புறோம், யாராவது ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா? அப்புறதுக்கு வேலு கை கொடுத்தா எனக்கு இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் நம்பிக்கை இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நட்பா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது நெருக்கமான உறவு சக்தி. அதனாலதான் புரிஞ்சுக்கலான்னு சொல்றேன். இப்ப எனக்கு என்ன புரியல அத சொல்லு. என்ன விட எனக்கு நல்லா தெரியும், உனக்கு தெரியும்னு வச்சுப்போம், ஆனா எனக்கு தெரியாது. இதுல ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் 1 by 1 எல்லாம் நடக்கும். கேட்ட பாரு, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வரத்தை வாங்கிக்க. வேலா தூங்கலாமா? வேலா ரொம்ப நேரமா என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிய. குட் நைட் சக்தி. என்ன வேலா அது? இப்பதானே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொன்னேன். ஃப்ரெண்டுன்னு தான் சக்தி கைய போட்டேன். மாமா இருந்தாருன்னு வச்சுக்க, அவர் மேல கை போடுவேன், கால் போடுவேன், அவர் சட்டையை கூட எடுத்து போடுவேன். சாப்பிடுவோம், ஒன்னா தூங்குவோம். நீங்க பாய்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். பொண்ணு நீ பையன், அதுக்கேத்த மாதிரிதான் இருக்கணும், சரியா? சக்தி பேரன் மீனாவுக்கு மிட் நைட்ல கால் பண்றாங்க. போனை அட்டன் பண்றப்ப அவங்க அம்மா சொன்ன ஞாபகம் வந்துடும் மீனாளுக்கு. போனை கட் பண்ணிடுவாங்க. பேரன் ஒரு வாய்ஸ் மெசேஜா அனுப்பி வைக்கிறாங்க மீனாளுக்கு. வேலுவுக்கு டீ குடுக்கறாங்க. அப்ப வேலு சொல்றாரு, முன்னாடி மாதிரி என்ன சக்தி வெறுக்கல, அதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன விஷயம் எனக்கு புரியல, உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க தம்பி. புருஷன் பொண்டாட்டி எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், புருஷன் பொண்டாட்டினா புருஷன் பொண்டாட்டி, எப்படி சேர்த்து பார்க்க முடியும்? என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்றா. இது எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு ஆம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸ், சக்திக்கு அந்த மாதிரி இல்ல. கோ எஜுகேஷன்ல படிச்சிருக்கா, அவங்களுக்கு ஆம்பளை ஃப்ரெண்டும் இருக்கும், பொம்பளை ஃப்ரெண்டும் இருக்கும். அவங்க கிட்ட பழகுற மாதிரியே உங்ககிட்ட பழகுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காதலாகும். விதத்துல சக்தி சொல்றதும் சரிதான் தப்பி. இந்த காலத்து பொண்ணு அப்படித்தானே எதிர்பார்ப்பா? நீ எனக்கு என் சக்தி மனைவிதான், அவதான் ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்கிறா. எப்ப பழகி எப்ப முடிக்கிறது? இப்பவே எனக்கு கண்ணை கட்டு தண்ணி அண்ணி. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல? ஆமா தம்பி, நிறைய இருந்திருப்பாங்க. ஆம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருப்பாங்க, பொம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு தான் தம்பி எதுவும் புரியல. உங்க மேலேயும் தப்பு இல்ல. உங்க அண்ணனுக்கும் காதல்னா எதுவும் புரியாது. சக்திக்கும் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்கும். அவங்க கிட்ட பழகின மாதிரி உங்ககிட்ட பழகி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆயிரும் தம்பி. முதல் அடிதான் எடுத்து வைக்க கொஞ்சம் பயமா இருக்கும், அதுக்கப்புறம் பழகிரும். உனக்கு படிக்கிறப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களே, என்ன வேலா உனக்கு அதெல்லாம் தெரியணுமா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிருவேன். அப்படியா சக்தி? ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சக்தி. எல்லாரும் இதே ஊரா? எல்லாரும் இந்த ஊரு தான், ஒரு சில பேரு தான் வெளியூர். எனக்கு மனசுல க்ளோஸ்னா ஜீவா தான். சக்தி ஜீவாவா? நானும் ஜீவாவும் ரொம்ப க்ளோஸ். பழைய கதையெல்லாம் வேலனுக்கு சொல்றாங்க சக்தி. சோல்மேட் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, பல ஜென்ம தொடர்பு. அவ எங்க வீட்டுல நம்பினாங்க, என்னைய அவங்க வீட்டுல நம்பினாங்க. தப்பு எங்க இருக்கு? நான் ரூம்ல தங்கிதான் படிப்போம், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். என்ன சக்தி சொன்ன? அவளா? ஜீவ ஜோதி என்னோட ஃப்ரெண்டு. அவ மேல லைட்டா பொறாம. விட அவ கூட க்ளோஸா இருப்பேன்னு நினைப்பா. இத முன்னாடியே சொல்லி இருக்க கூடாதா? அப்பனா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல வேலா, பாய் ஃப்ரெண்ட்னா அது இப்போ நீ மாத்திரம்தான். வேலா நான் கீழே போறேன். இன்று மங்கோலியாவின் நாணயம் துக்ரிக். நாளை சந்திப்போம்.